இன்றைக்கி டே 3 ஹம்பியில் இருக்கோம். ஒரு பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹம்பி பாருங்கள், ஒரு நிமிஷம் அங்கே பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபுல்லாக பாறை பார்த்தீங்களா, கல் வச்சு எடுக்கணும் மாதிரி. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாங்க ஹம்பி ஃபுல்லாகவே இருக்குது. பாருங்கள், தெரியும் பாருங்களேன், தெரியுதுங்களா? ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், பாருங்கள், தெரியுதுங்களா? ஹம்பி ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்குங்க. ஆனால் இதில் பெரிய பியூட்டி என்னங்கன்னா, மலை அதுக்கு கீழே பாருங்கள் அக்ரிகல்ச்சர் பண்ணிக்கிறாங்க. தெரியுதுங்களா? இதான் பாருங்க, வித்தியாசமான ஊருங்க. ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது. காலையில் வெயில் பட்டை கிளப்புதுங்க, நைட்டான குளிர் பட்டை கிடக்குது. அப்படியே ஒரு இது டிஃப்ரெண்ட்டான கிளைமேட் வச்சுங்களேன். நாங்கள் ஆக்சுவலாக இந்த வண்டியில் பக்கம் வெளியில் போக போகிறோங்க. நல்லா சாப்பிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நம்ம வண்டி கூட லைனாக நின்றுட்டுருக்குது, எல்லா வண்டியும். இது பாருங்கள். சரிங்க, இன்னைக்கு கோயில் ப்ரோக்ராம் பண்ணிக்கிறோம். நம்ம போயிட்டு அப்புறம் திருப்பி வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. இதை பாருங்கள், நான் சொன்னேன் இல்லைங்க, பாறை கீழே பாருங்கள் அக்ரி பண்ணியிருக்காங்க. வேன்லேருந்து இருக்கனால உங்களுக்கு கிளியரிட்டி எப்படிங்கிறது தெரியல. இதை பாருங்கள், எப்படி சூப்பராக இல்லைங்க. துங்கபத்ரா ரிவர். ஆக்சுவலி இந்த ஒரு காரை மாதிரி கட்டியிருக்கான்லங்க, அதை வந்து போட் நிப்பாட்டுங்களா? அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறது ஆறாம், ஓகே, இந்த பக்கம் இருக்கிறது வாய்க்காலாம். ஓ, ரெண்டு மிக்ஸ், வாய்க்காலும் இதுவும் ஆறும். தண்ணி திறந்து விட்டாங்கன்னா தனியாக வாய்க்காலுக்கு போயிருமா? ஓகே 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 ஓகே. ஓ சூப்பர். மந்திராலயா வரைக்கும் போகுது அப்படின்னாங்க. தண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆனால் ஃபுல்லாக பாறை தான். டேம் இந்த பக்கம் இருந்து தண்ணி வருது. இது பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்குண்டான டேபிள். ஆமாம், 500 மெம்பர்ஸ் சாப்பிட்ற டேபிள்ங்களாமா. சென்டரில் தண்ணி வருங்களாமா, தண்ணி குடிச்சிக்கலாம். மேலே கவர் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன். இல்லைங்க, அது டைனிங் டேபிளுங்க. கரெக்ட்டுங்க, மேலே கவர் பண்ணியிருப்பாங்களா அந்த காலத்தில்? இது இருக்கு சார், கட்டது கவர் ஷெட்டு. ஓகே ஓகே, சூப்பர். எது வரைக்கும் இருக்கு ஏங்கப்பா, வித்தியாசமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் சிவா டெம்பிள், அதுக்கு போக போகிறோம். உள்ள வீடியோ வராருங்க. அண்டர் கிரவுண்ட் சிவா டெம்பிள் இதுக்கு ஆக்சுவலாக தெரியுது பார்த்தீங்களா, அது கீழே இறங்கணும். கீழே இறங்கினா அண்டர் கிரவுண்டு சிவா டெம்பிள் இருக்குங்க. சரிங்க, கிட்ட போயிட்டு அப்படியே இல்லை அப்படியே இருங்க, வீடியோ பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குது பாருங்க. ஆட்டேங்க அப்பா, என்ன மாதிரி இருக்கு. வாவ், பாருங்க கீழே அவ்வளோ தூரம் போகுன்ட்டு வீடியோ கல்லூரியா அப்படியே கீழே போனேன். ராஜா வாழ்க்கை தாங்க பாருங்க, செமையாக இருக்கு. அப்பா, என்ன மாதிரி கட்டியிருக்கிறாங்க, வேற லெவலுங்க கோயில். வா, கோபுரம். இங்கே பாருங்க முடிக்கணும். அப்படியே உள்ளே போகலாம். தண்ணி நிற்குது பாருங்க. கழட்டி விட்டே போகலாம். சாமி இருக்காது அப்படிங்களா? சாமி நந்தி இருக்கு. நந்தி இருக்குது, அதான். ஓகே ஓகே.
ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே நிற்கிதுங்க நந்தி. எங்கே சாமி சிலையில் இல்லைங்க, எடுத்துட்டாங்க இல்லைங்களா? ஓகே, நந்தி தெரியுதுங்களா? இருங்க ஜூம் பண்ணுறேன். நந்தி தெரியும் பாருங்களேன். நந்தி இருக்கு, சாமி இல்லை. அது கருவறை பொருளெல்லாம் எடுத்துகிட்டு சாமி சிலையில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நந்தி மட்டும் இருக்குது. சூப்பர். ஆக்சுவலாக அந்த போரில் பார்த்தீங்கன்னா சாமி சிலையில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வெறும் நந்தி மட்டும் தான் இருக்குது. வரோம் காரங்க போது பாருங்க எவ்வளோ கீழே இருக்குன்னு பாருங்க. சான்ஸ் இல்லைங்க. சரிங்க, இந்த பக்கம் இங்கே வழி போகுது, போகிறோம், பார்க்கலாம், சுற்றி வரலாம். ரொம்ப என்ன இதே இருந்து எடுத்துருப்பாங்களா இருக்கு சாமி சிலை தான். கல் தான் சிலையெல்லாம் எடுத்துட்டாங்கன்னா வெறும் இது மட்டும் இருக்கு. இப்போ பாருங்க, அது கற்பூரத்தின் வெளியில் வர வழி. அந்த பார்த்து வாங்க, இப்போ தண்ணியாக இருக்குது. மழை பெஞ்சு தண்ணி உள்ள நிற்க மாதிரிக்காண்ணா? இல்லை, மழை பெஞ்சு அந்த தண்ணி இல்லை, மோட்டர் போட்டு எடுத்தாங்க. அதான் இங்கே ஏதோ சிலை இந்த சிவன் இருந்திருப்பாரு. எப்பவுமே முதல்லயே வந்து தண்ணியாக தான் இருக்கும். எப்பவுமே வந்து சாமி தண்ணிக்குள்ள இருக்கும். அதில் ஒரு பூசாரி இருப்பார். அவர் வந்து தண்ணிக்குள்ளே இறங்கி உள்ள முழுங்கி அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு வெளியில் வருவார் டெய்லி காலையில். ஓ சரி சரி சரி. இல்லை எடுத்துட்டாங்க. ஒருத்தர் பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. சிவன் சிலை வந்து தண்ணிக்குள்ள இருக்கும். சிவன் சிலை தண்ணிக்குள்ளே இருக்குங்களாமாங்க. தண்ணிக்குள்ளே இறங்கி அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் இது பண்ணுவாங்களாம்ப்பா. இப்போ பண்ணுறதுக்கு நம்ம அவர் இறந்துட்டான்னு சொல்கிறாங்க. அதையப்பா. ஓ, அப்போ தண்ணி வந்து இது ஃபிக்ஸடாக உள்ளே இருக்குது. மழை தண்ணி கிடையாதுங்க, தண்ணி ஃபிக்ஸடாக வந்து தண்ணி உள்ளே இருக்குது. ஓ, நீங்கள் என்ன வேலைங்க? வேற லெவல். ஏங்க அப்பா, தண்ணி இருக்குது. எடுக்க முடியல நாகரம். இவர் தான் பாருங்க, பார்த்திபன். ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. தண்ணியா இருக்குங்களா? தண்ணி தான் ப்ரோ ஃபுல்லாக இங்கே. வாவ், பாருங்களேன். அப்படியேங்க அப்பா, செமையாக இருக்கு. முதலையே உள்ள இருக்குங்க, நீங்கள் மீன் இருக்குங்கிறீங்க. பார்த்து வாங்க. ரோஸ் விட்டுருக்காங்க. ஆனால் வேற லெவலுங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. வாவ், இது வந்து மண்டபமாக இருக்குது, சின்ன மண்டபம். அவ்வளோதாங்க, கற்பூரத்துக்கிட்ட வந்துட்டோம். சரிங்க, நீ அடுத்த ஸ்பாட்டு போயிட்டு நான் அப்படி வீடியோவில் வரேங்க. இப்போ பார்த்தீங்கன்னாங்க உக்கிர நரசிம்மா கோயிலுக்கு வந்துருக்குறோம். இந்த கோயிலுமே பார்த்தீங்கன்னா முகல்ஸ் வந்து பூரா எல்லாம் அடித்து உடச்சி தும்சம் பண்ணியிருக்காங்க, கையெல்லாம் உடச்சி விட்டாங்களாமாங்க. இப்போ அந்த கோயில் பாருங்க, அதான் எச்சப்பதான் இந்த ஸ்டாச்சு வந்து ஒரே கல்லில் செதுக்கிக்கிறாங்க. இப்போ அங்கே தான் போகிறோம் பாருங்கள். உக்கிர நரசிம்மா சீரியஸாக எடுத்தால் என்ன ஆகுறது? இன்னும் எச்சா ஓட்டு வாங்க கம்மி இப்படியாவது விட்டுருவாங்க போய் தொடடா அப்படின்னு சொல்லிட்டு
பாருங்களேன், சாமி சிலை பாருங்க, கையெல்லாம் உடைச்சிருக்காங்க. பாட்டேங்க அப்பா, ஏன்னா சிலை பிரம்மாண்டமான சிலையாக இருக்குது, சான்ஸ் இல்லைங்க. பாருங்க கிட்ட போகிற பாருங்களேன். அப்படியேங்கப்பா பாருங்க எவ்வளோ பெரிய சிலைன்னு பாருங்களேன். ஜூம் பண்ணுற பாருங்க பாருங்க. ஏங்கப்பா இது ஒரே கல்ல கட்டிக்கிறாங்க. இது கையெல்லாம் உடைச்சு பாருங்களேன். ஃபுல்லாக அந்த இவங்க தாங்க அரண்மனையோட இது கோயில், பெரிய இடங்க. கல்வெட்டு இருக்குது பார்க்கல இருங்க. உக்ர நரசிம்மா லக்ஷ்மி நரசிம்மா டெம்பிள் 6.70 மீட்டரு. அப்படியேங்கப்பா. ஆனால் எல்லாம் பிரம்மாண்டங்க, செம்ம பிரம்மாண்டம். எவ்வளோ ஒரு இது வேறு லெவல். சரி ஃபோட்டோ எடுக்கலாங்களாம்மா, நான் போயிட்டு அப்புறம் அடுத்த வீடியோ கண்டிப்பாக பண்ணுறேங்க. உக்ர நரசிம்மர் கோயில் பக்கத்துலேயே இன்னொரு கோயில் இருக்குங்க. இது என்ன கோயில்னு தெரியல. எனக்கு போட இது தண்ணி போயிட்டுருக்குங்க, தண்ணி போட சவுண்டு கேட்குது. ஆமாம் அது அங்கே போயிட்டுருக்கு பாருங்கள், ஜூம் பண்ணுறது பாருங்களேன், வாய்க்கால் மாதிரி இருக்குது தெரியுதுங்களா? ரைட், ஓகே சரிங்க. கோயில் பக்கத்தில் தான் இருக்குது. என்ன கோயில் தெரியல, பார்க்கலாம். இதுக்குள்ளே தண்ணி இருக்குது. சிவன் 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 கோயில் லிங்கம். வா தெரியுது பாருங்கள், சிவன் கோயில். கீழே ஃபுல்லாக தண்ணி. நல்ல பெரிய சிவன் நல்லா எடுத்துருக்காங்க. செம்மையும் செஞ்சுருக்காங்க. மேலே வெளிச்சம் வர்ற மாதிரி கீழே பாருங்களேன். வாவ் சூப்பர். எங்கள் சாமி கும்பிட்டுக்கலாம். சரி இருங்க, அந்த பக்கம் போய்ட்டு மாதிரி வீடியோவில் வர்றேன். சாமி கும்பிட்டேங்க. அந்த கோயில் பேர் வந்து பரவலிங்கா. இங்கே பாருங்க இருக்கு பாருங்க, பரவலிங்கா. வாவ், வாய்ப்பே இல்லைங்க. எவ்வளோ பெரிய இடம். ஆனால் என்னன்னாங்க, 5 மன்னர்கள் குறைஞ்சது ஒரு 10-15 லட்சம் பேர் வந்திருப்பாங்க நினைக்கிறேங்க. படை வீரர்கள் தட்டி வீசிட்டாங்க, ஒரு சிலை உள்ள. ஓகேங்க, அடுத்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு மறுபடியும் இப்போ நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இந்த தணல் பாட்டம் பார்த்தீங்களா, இப்போ தான் அந்த கல்வெட்டில் படித்தேங்க. துங்கபத்ரா நதியிலேருந்து தண்ணி வந்து இங்கே சிவனுக்கு வருதுங்க. இப்போ சிவன் உள்ள தண்ணியோடு பார்த்தோம் பார்த்தீங்களா, இங்கே வருது, பூஜைக்கெல்லாம் வருதுங்க. இங்கே பாரு, அப்போவே என்ன இதில் பண்ணியிருக்காங்க. சான்ஸ் இல்லைங்க, வேறு லெவல். ஆக்சுவலாங்க விஜயநகர பேரரசை வந்து அழிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா டெக்கான் சுல்தான்ஸுங்களாமாங்க. 5 மன்னர்கள் வந்து ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. அதாவது சுல்தான்ஸ், ஒரு 5 சுல்தான்ஸ் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்துருக்காங்க. கிருஷ்ணதேவராயர் என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு வந்து இவங்களை தாக்காமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்குள்ளே சண்டை நடந்துட்டு இருந்துருக்குங்க. அந்த 5 பேத்துக்கு ஒற்றுமை இல்லாமல் இருந்துக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு 3 பேத்துக்கு ஒற்றுமையாண்டு 2 பேத்துக்கு ஒற்றுமை இல்லாமல் இருந்திருக்கிறாரு. அதாவது சப்போர்ட் பண்ணாமல் இருந்துக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, அந்த 2 பேர் சப்போர்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி காலத்தை ஓட்டிகிட்டு இருந்திருக்காரு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால், அந்த 5 பேர் ஒன்று சேர்ந்து கிருஷ்ணதேவராயரை டோட்டலாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. அந்த அவங்க பண்ணது தான் இவ்வளோ பெரிய தும்சத்துக்கு காரணம். ஏன்னா இப்போ தான் அது கிளியராக படித்தங்க. என்னென்னு பார்த்தேன் நான், மொகல்ஸ் இல்லை அப்படின்னாங்க, டெக்கான் சுல்தான்ஸ். கிட்டத்தட்ட அவங்களோட மொகல்ஸ் மாதிரி தான் வச்சுங்களேன். ஓகேங்க, ஹிஸ்ட்ரி தெளிவாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுங்க. இப்போ பாருங்கள், ஒரு பெரிய விநாயகர் ஸ்டாச்சு ஒன்று பார்க்க வந்துக்கிறோம். அப்படி திருப்புறேன், கேமரா திருப்புறேன், நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். பாருங்கள் எவ்வளோ இப்படி ஸ்டாச்சுன்னு பாருங்களேன். பாறையில் எப்படி கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஜூம் பண்ணுற விநாயகராக பாருங்களேன். இது ஒரே ஸ்டாச்சுவில் கட்டிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய விநாயகர்னு பாருங்க ப்ரோ. இது ஒரே ஸ்டாச்சுங்களா? ஒரே கல் எல்லாம் ஒரே கல் தான். அதான் ஓகே. எவ்வளோ ஸ்டாச்சு. ஓகேங்க, சரிங்க. நான் சாமி கும்பிட்டு மேலே போயிட்டு வீடியோவில் வரேங்க. தனியாக ஒரு பாறையில் வருங்க, பெருமாள் சிலை இருக்குங்க பாருங்களேன். தனியாக இருக்குது.
இங்கே பாருங்க அந்த விநாயகர் பாறையில் அப்படியெல்லாம் மேலேடி வந்துட்டுருக்கோம். இன்னும் மேலே போகுதுங்க. பாறையிலே ஸ்டெப்ஸ் வெட்டிக்கிறாங்க பார்த்தீங்களா? எப்படிங்க சூப்பராக இருக்குல்லங்க. இப்படி இன்னும் மேலே போகலாம். போயிட்டு வீடியோ வரக்குறேங்க. இப்படியே பாறையில் மேலே ஏறி வந்து உள்ள என்ட்ரன்ஸ் பாருங்கள். இது எப்படியே உள்ளே போகணும். இது எப்படியே உள்ளே போனால் அந்த பக்கம் கோயில் இருக்குங்களாமாங்க. போய் பார்த்தாலாம் இருங்க. அப்படியே வெயில் வச்சு செய்துங்க. தண்ணி பாட்டில் இல்லாமலாம் வர முடியாதுங்க. பயங்கர டீஹைட்ரேட் ஆகுது. வா விஜயநகர் பேரரசுங்கிறது சும்மா வர சொன்னாங்க. அப்படியேங்கப்பா இங்கே பாருங்கள். இதோ மண்டபம் மாதிரி சூப்பராக வச்சுருக்காங்க. வா போகலாங்க. வா செம. ஓகே செமையாக இருக்குங்க. அப்படியே கல்லை வந்து இது பண்ணி பக்காவை கட்டியிருக்காங்க. ஓகே மேலே போய்ட்டு வீட்டில் விளாடுங்க. நான் காலையில் சொன்னேன் இல்லைங்க, ஃபுல்லாக வந்து சுற்றி பாறை இருக்குன்ட்டு. அதை நம்ம வீடியோ காமிக்கிற பாருங்க. கோயிலெல்லாம் காமிக்கிற பாருங்க எவ்வளோ சூப்பராக கட்டிக்கிறான்ட்டு பாருங்களேன். அப்பா பாருங்க அது பழைய கோயில் தெரியுதுங்களா? ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். பாருங்க கோயில் தெரியுதுங்களா? கீழே அந்த விநாயகர் சிலை அது போக பாருங்கள். சுற்றி பாருங்களேன். கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். ஃபுல்லாக மலை தான், கல். கோயிலெலாம் பாருங்கள் கீழே. இங்கே பாருங்கள் கோயில். சன்செட் பாயிண்ட்டுங்களாம்மா இது. இந்த ஏரியா பேர் சன்செட் பாயிண்ட்டு. இங்கே பாருங்கள் மேப்பு. மேப்பு சன்செட் பாயிண்ட்டு. இங்கே கோயில் பாருங்கள். என்ன அந்த கோயிலோட பாருங்க அந்த கோயில் தெரியுது பார்த்தீங்களா? அந்த கோயிலோட சிலை பாதி சிலை வந்து எக்மோர் மியூசியத்தில் வச்சுருக்காங்களாமாங்க. அப்படியே எங்கள் அப்பா இது ஹிஸ்ட்ரியை டோட்டலாக படிக்கணுங்க. படித்தா தெரியுங்க. ஏன்னா மிக மீன் இதாக இருக்குதுங்க. அப்படியே அப்பா இங்கே பாருங்களேன். இப்படி நடந்து வர கோயில் பாருங்கள். கோபுரம் தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள். அப்படியே கீழே நீங்கள் போனால் கோயில். இங்கே பாருங்கள் கோபுரம் பாருங்கள். ஆடா சாமி வேறு லெவலுங்க. வாவ். ஏன்னா நம்ம மக்கள் ரெஸ்ட்டை போடுறாங்க அடிக்கிற வெயிலுக்கு. ஓகேங்க நான் கீழே போயிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. இங்கே ஒரு கோயிலுங்க பாருங்க அணுகிட்டு இருக்கிறோம். ஆப்பாடி இறங்கிட்டேங்க. வா வயிறே வலிக்குது போங்க. அவ்வளோ பெரிய ஸ்டெப்ஸு இங்கே இது எனக்கு தெரியும் பாருங்க. இதெல்லாம் என்ட்ரன்ஸு. ஆக்சுவலாக என்ட்ரன்ஸோட இதுங்க நுழைவாயில். அதுலேருந்து உள்ளே வந்திருக்கோம். இங்கே பாருங்கப்பா. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரே காம்பவுண்டில் இருந்ததுங்களாம்மா கோயில். எல்லா இதுவும் சிலையை உடச்சிட்டாங்க. ஒன்லி சிலை கிடையாது, வெறும் கோயில் மட்டும் தான் இருக்குது. இது ஒரே ஸ்ட்ரெச்சாக இருந்தது, உடச்சி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள். கல்ல ஸ்டாச்சு பாருங்கள். ராமர், ஹனுமர் இங்கே பாருங்கள். பாறையில் செதுக்கிக்கிறாங்க பாருங்கள். இதா தெரியுதுங்களா? பாருங்க செமையாக இருக்குது பாருங்க. விட்டு விட்டா கோவில் பெரிய மலையில். அங்கே உட்காரக்கு சேர் மாதிரி இருக்குது பாருங்கள். கல்லே போட்டிருக்காங்க பாருங்கள். ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, வியூ பாயிண்ட்லாம் பார்க்குறதுக்கு வேறு லெவலுங்க. விஜயநகர பேரரசு சும்மாவா வேறு லெவல். இப்படி ஏமாத்துறீங்க. ஓகே சரிங்க. அப்படி இன்னும் கொஞ்சம் கீழே போய்ட்டு வீடியோவில் வர இருங்க. இப்போ பாருங்கள் கீழே காமிக்கிறேன். அப்படியே வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி இருக்கீங்க. விருப்பாக்ஷா டெம்பிள். இந்த டெம்பிள் தான் வந்துங்க எல்லா விஐபிஸும் மக்களும் பொதுமக்களும் அலோவ் பண்ணிக்கிறாங்க சாமி கும்பிட்றதுக்கு. நேற்று போன கோயில் பார்த்திங்கன்னா ஒன்லி ராஜாராணி மட்டும்தான் அலோவுடு. எப்படிக்குன்னு பாருங்கள். கீழே சின்ன ஊர் கோயில் பாருங்களேன். ஜூம் பண்ணுற பாருங்கள். இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் ஜம்முன்னு டீக்கிறாங்க. ஓகே கொஞ்சம் கீழே போய் வீடியோவில் வர்றாங்க. ஏன்னா பாறையாக்குங்களா நடக்கிற பார்த்து நடக்கணும். மிஷின் தடிச்சு விட்டுச்சுன்னா கீழே விழுந்துருவோம். இங்கே பாருங்க பாறை பாருங்க.
இதான் சரிங்க. நம்ம அப்படியே கீழே போனோம். நிறைய இருக்குதுங்க, சின்ன சின்ன. அதான் பாரு எத்தனை இது இடிச்சிருக்காங்க பா. நான் நேற்றுலேருந்து புலம்பிட்டு இருக்கிறேங்க, மனசே கேட்கல. இவ்வளோ ஒரு சாம்ராஜ்யத்தை வந்து அடித்து துவம்சம் பண்ணி கொண்டு போயிருக்காங்க அப்படின்ட்டு. இங்கே பாருங்களேன். சரிங்க, கொஞ்சம் கீழே போகலாம், போயிட்டு அப்புறம் வீடியோ வரும். கீழே வந்துட்டோம். இங்கே பாருங்களேன், என்னுடைய மேலே போய் இங்கே பாருங்கள் அப்படியே சப்பா. இதெல்லாம் வந்துங்க எவ்வளோ ஆக்கிட்டு இருக்குதுங்க பாருங்கள், எவ்வளோ நுணுக்கமாக கட்டியிருக்காங்க. அதை யோசனை பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த கோபுரத்தை ஜூம் பண்ணுற பாருங்கள். அங்கே பாருங்கள், ஸ்டெப் ஸ்டெப்பாக அப்படியேப்பா. எத்தனை வருஷம் ஆகுது இதெல்லாம் கட்டுறதுக்கு? அதான் சொல்கிறாங்களேங்க, ஆக்கிறது ரொம்ப கஷ்டம், அழிக்கிறது ரொம்ப ஈஸிம்பாங்க. அதனால் உருவாக்குறது ரொம்ப கஷ்டங்கிறது இதெல்லாம் பார்த்தாவே தெரியுதுங்க. அந்த காலத்து பெரியவங்க சொல்லுவாங்க, உருவாக்குறது கஷ்டம், அழிக்கிறது ஈஸின்ட்டு. அதுக்கு பாருங்கள், அதுக்கு ஏற்ற இடத்தான்னு வச்சுங்களேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கியிருக்கணும். இங்கே பாருங்கள் மண்டபம் பாருங்கள். ஏங்கப்பா, அங்கே ஒரு மண்டபத்துக்கு ஜூம் பண்ணுற பாருங்கள். அதான் அத்தனையும் இடிச்சிருக்காங்க பாருங்க. ஏங்கப்பா, நம்ம ஆட்கள் கீழே போயிட்டுருக்காங்க. இங்கே பாருங்க, வாய்ப்பே இல்லைங்க. சின்ன கீழே போல இருங்க. இது ஒரு கோயிலுங்க. இங்கே பாருங்களேன், கல் எப்படி இது பண்ணிக்கிறாங்கன்னு. உள்ளுக்குள்ள சாமி சிலை இல்லைங்களை எடுத்துட்டாங்க. தின்ன ஸ்டைலாக. ப்ரோ வாங்க, ஒரு 2 நிமிஷம் போகலாம். நல்லா ஜில்லுன்னு இருக்குது பா. பிரகாரமே அருமையாக இருக்குது. வாங்க, சூப்பராக இருக்குது. இங்கே வாங்க, பல்லாங்குழி விளையாடுகளை போட்டிருக்காங்க. இங்கே தெரியுதுங்களா? பல்லாங்குழி இல்லைங்க ப்ரோ, இது வந்து நம்ம வேறு எதாவது விளையாட்டு, அதை என்ன சொல்லுவாங்க, பல்லாங்குழி தான். சாரி, பல்லாங்குழி தான். கல் போட்டு விளையாடுறதுக்கு பேர் என்னங்க? அது வந்துட்டு பாண்டிங்களா? ஓகே, 5 கல் பாண்டி. சூப்பராக இவ்வளோ ப்ரோ பண்ணிருக்காரு. இங்கே எங்கள் மகிட்ட அப்படியே இருக்காரு, வந்துருக்காங்க. இதான் வரோம். ஆக்சுவலாக இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த கோவிலுக்கு போகணும். இந்த கோவிலுக்கு இது எக்ஸிட்டுங்க. நம்ம அப்படியே என்ட்ரன்ஸ் ஆகலைங்க, அதே இதில் எக்ஸிட்டு. சரிங்க, போயிட்டு கோயிலுக்குள்ளே போய்ட்டு நான் வீடியோவில் வர்றேங்க. இந்த பெரிய கோயிலுக்கு இப்போ என்ட்ரன்ஸ் ஆக போகிறோம். மேலே ஏறி வந்துங்க, இறங்கி இன்னும் வெயில் பாறையெல்லாம் கால் பார்த்து வைக்கணுங்க, வழுக்குது, சூடு, வெயிலான போட்டு கொளுத்துலங்க போகிறோம். அப்படி கோபுரம் பாருங்களேன், வேறு லெவல். ஏனுங்க நான் கீழே வரோம். நம்ம ஏதோ பார்த்துட்ருக்காங்க ஸ்டாச்சு. அதில் இருக்க லிங்கத்தெல்லாம் பார்க்குறாங்க. கோபுரத்தில் இருக்க லிங்கம் ஜூம் பண்ணுற பாருங்க. ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு ஸ்டாச்சு வச்சுருப்பாங்க பாருங்களேன், தெரியுதுங்களா? கீழே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே மேலே கோபுரத்தில் ஒவ்வொரு இதுவும் ஒன்று ஸ்டாச்சு இருக்கும் பாருங்க. எங்கள் அப்பா, வேறு லெவலுங்க. ஓகேங்க, நம்ம மறுபடியும் கீழே போய்ட்டு அப்படியே வீடியோ கண்டிப்பாக பண்ணுறேங்க. ஆக்சுவலாக துங்கபத்ரா டேம் இதான் என்ட்ரன்ஸ் பாருங்கள். இதான் வந்திருக்கோம், வீடியோ எடுக்கலாம் நாங்கள். சரி ரைட், அப்படியே உள்ளே போகிறோம். போயிட்டு நாங்கள் அப்படியே ஒரு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். டேமுக்குள்ளே என்ட்ராயிங்க, பஸ் இருக்குங்களாமா. பஸ்ஸில் தான் மேலே கூட்டிகிட்டு போவாங்களாட்டு இருக்குதுங்க. எவ்வளோ பஸ் இருக்குங்க பாருங்களேன், பார்க்கலாங்க எப்படி இருக்குது இல்லை. சரி, நம்ம பஸ்ஸில் போப்போம், அப்படி வீடியோ எடுக்கலானுங்க. இந்த பஸ்ஸில் தாங்க மேலே இந்த பஸ்ஸில் தாங்க மேலே டேமுக்கு வந்தோம். இங்கே பாருங்களேன், டேமோட தண்ணி பாருங்கள். எங்கப்பா, சரிங்க, மேலே போகலாங்க, போயிட்டு வீடியோ எடுக்கலாருங்க. ஓகேங்க, துங்கபத்ரா டேம் வியூ பண்ணிட்டோம். எவ்வளோ பெரிய டேம் பாருங்களேன். அங்கே பாருங்கள், கடல் மலை இருக்குது. எங்கப்பா, கீழே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வெளியேற இடம் தெரியுதுங்களா? டேம் தண்ணி வெளியேற இடம். நல்லா பாருங்கள், வெளியே போகுது. உத்தரகாண்டில் பெரிய டேம்னு ஒன்று இருக்குது, சாமியாக இருக்குது. அதுதான் ஃபஸ்ட்டு.
ப்ரோ இது வந்து தண்ணி நம்ம போகுது வெளியில். வரும்போது எங்கேயோ பார்த்துருக்கோம். நான் பார்த்தேன். தெரியுதுங்களா? பட்டிருந்தானுங்கல்ல, செம்ம டேமுங்க, பயங்கரமான டேம். ஹையஸ்ட் டேம் வந்து உத்தரகாண்ட். கௌதம் கர்நாடகால ஹையஸ்ட் டேம். அந்த 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 மலையில் இருக்கிற இது இங்கே உள்ள டனல் போயிருக்கு. வாய்க்கால் தண்ணி போகுது பாருங்க, டேம்லேருந்து போகிற தண்ணி. இல்லைங்க, அது ரோடு வந்து டேம் ஒட்டியே இருக்குது. அந்த இடம் அந்த இடம் சரியான டேமுங்க, சரியாண்டா மிக மின்ன டேம். தண்ணி கம்மிங்க ஆக்சுவலாக, தண்ணி இன்னும் தண்ணி கம்மி. தண்ணி நிறைய இருந்துச்சுன்னா ஆனால் பயங்கரமாக இருக்குது. அங்கெல்லாம் ஃபில் ஆயிருக்குங்களா? அங்கே இல்லை, அங்கே மண் திட்டு தெரியுது பாருங்க, நடுவில் மண் திட்டு தெரியுது பாருங்க, அதெல்லாம் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கு. சரியான டேம். ஓகே சரிங்க, நீ அடுத்தது நேராக அடுத்து எனக்கு நேராக இது தானே ரூம். அடுத்து நீ நேராக ரூம் தான், ரூமில் போய் பார்த்துக்கலாம். ஏங்க எல்லா பக்கம் எல்லாம் விசிட் பண்ணிட்டு வந்துட்டு இப்போது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்மளோட ரிசார்ட்டுக்கு வந்துட்டோம். வந்து ரெஸ்ட்டு போட்டிருக்கோம். நீங்கள் நாளைக்கு மார்னிங் ரைட் ஸ்டார்ட் பண்ணணும். ஹம்பி ஒரு 2 டேஸ் ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லைவ் மியூசிக் ஒன்று சொல்லியிருக்கோம். அந்த இதில் பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. மியூசிக் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் திருப்பி உங்களுக்கு அப்படியே நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகேங்களா? ஓகேங்க, மியூசிக் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இப்போ பார்க்கலாருங்க. Welcome to Hampi Kishkinda.
Karnataka, India, international. South India.